நம்ம சொந்தக்காரங்க கிட்ட இருந்து வர கிஃப்ட்டுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாதுன்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு விதத்துல உண்மையும் கூட. ஆனா சில நேரங்கள்ல ஒரு சாதாரண கிஃப்ட் கூட பெரிய டாக்ஸ் பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். அது எப்படி தெரியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விலாவாரியா பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் இல்லனா வைஃப் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறாங்க. அதுக்கு 100% டாக்ஸ் கிடையாது, அப்படிதானே? நீங்க ஆமான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொதுவான நம்பிக்கைக்கு பின்னால ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. இப்போ வரி சட்டத்தோட 2 பக்கங்களை பார்க்கலாம். இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இன்கம் டாக்ஸ் சட்டத்துல இருக்கிற 2 செக்ஷன்ஸ் தான். ஒன்னு தாராளமா கிஃப்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுது. ஆனா இன்னொன்னு, ஒரு நிமிஷம், அங்க ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி நம்மள நிறுத்துது. அதென்னன்னு பாப்போமா? முதல்ல எளிய விதி, அதாவது செக்ஷன் 56. இது ரொம்ப சிம்பிள். ஹஸ்பண்ட், வைஃப், அப்பா, அம்மா மாதிரி குறிப்பிட்ட சொந்தக்காரங்க கிட்ட இருந்து வர்ற கிஃப்ட்க்கு டாக்ஸ் கிடையாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இங்க தான் பெரிய விதிவிலக்கு ஒண்ணு வருது. அதுதான் செக்ஷன் 68. இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஓகே, நீங்க கிஃப்ட் வாங்குனீங்க சரி, ஆனா அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு, அது உண்மையிலே கிஃப்ட் தானான்னு நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் அந்த கிஃப்ட வாங்குன உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுது. இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த 2 சட்டப்பிரிவுகளுக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய போராட்டத்தை நாம ஒரு நிஜ கேஸ் ஸ்டடி மூலமா பார்க்கலாம். இது ஒரு சாதாரண கேஸ் இல்ல, பல கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. இதுல சம்பந்தப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரபல நடிகை ஷில்பா ஷெட்டி குந்த்ரா. அவங்க கணவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிஃப்டா கிடைச்சதா சொன்ன தொகை எவ்வளவு தெரியுமா? 12.54 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, இவ்வளவோ பெரிய தொகைய கிஃப்ட்னு சொன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்குமா? கண்டிப்பா சந்தேகம் வரும் இல்லையா? மேலோட்டமா பாக்கும்போது அவங்க கொடுத்த ஆதாரமெல்லாம் ரொம்ப சரியா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஹஸ்பண்ட் வைஃப்க்கு நடுவுல கையெழுத்து போட்ட கிஃப்ட் டீட், கிஃப்ட் கொடுத்தவரோட பான் கார்டு காப்பி, அவரோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், அதாவது ITR அக்னாலஜ்மெண்ட், அவங்களோட அடையாளம், உறவு எல்லாத்தையும் உறுதிப்படுத்துற டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாம் பார்த்தா இதுல என்னங்க தப்பு இருக்க முடியும்னு தான் நமக்கு தோணும் இல்லையா? ஆனா இவ்ளோ பேப்பர் ஒர்க் கரெக்டா இருந்தும் என்னதான் பிரச்சனை? ஏன் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் இதை ஏத்துக்கல? இப்போதான் நம்ம இந்த கேஸோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். வெறும் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ஏன் பத்தல? வாங்க பார்க்கலாம். ஒரு கிஃப்ட் உண்மையிலேயே உண்மையானதுதான்னு சட்டம் ஏத்துக்கணும்னா அது 3 முக்கியமான சோதனைகளை பாஸ் பண்ணியாகணும். டெஸ்ட் நம்பர் 1, கிஃப்ட் கொடுத்தவரோட அடையாளத்தையும் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன உறவுன்னு நிரூபிக்கணும். டெஸ்ட் நம்பர் 2, கிஃப்ட் கொடுத்தவரோட நிதி தகுதியை நிரூபிக்கணும். அதாவது அவ்வளோ பெரிய தொகையை பரிசா கொடுக்கற அளவுக்கு உண்மையிலே அவருக்கு வசதி இருக்கான்னு காட்டணும். கடைசியா 3வது டெஸ்ட், பரிவர்த்தனையோட நம்பகத்தன்மையை நிரூபிக்கணும். சிம்பிளா சொன்னா அந்த பணத்தோட முழு பாதையையும், அதாவது அந்த பணம் எப்படி உங்க கைக்கு வந்துச்சுங்கிறதையும் நீங்க தெளிவா காட்டணும். இந்த ஷில்பா ஷெட்டி கேஸ்ல பிரச்சனை வந்தது இந்த 3வது டெஸ்ட்ல தான். அவங்க கிட்ட இருந்த விடுபட்ட விஷயங்கள் என்னென்னா, அந்த பணம் உண்மையிலே எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, பரிசா கொடுத்ததா சொல்ற அந்த பணத்தோட உண்மையான மூலம் என்ன, அதாவது அந்த பணம் முதல்ல எங்கிருந்து வந்துச்சு, இதுக்கு எந்த ஒரு தெளிவான சரிபார்க்கக்கூடிய பண பரிவர்த்தனை பாதையையும் அவங்களால காட்ட முடியல. அந்த பணத்தோட பாதை ஒரு மர்மமாவே இருந்துச்சு. அப்போதான் இன்கம் டாக்ஸ் மேல்முறையீடு தீர்ப்பாயம், அதாவது ITAT, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுச்சு. அது என்னன்னா, ஒரு பரிசு அப்படிங்கிறது வெறும் டாக்குமெண்டால நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல, அது ஒரு உண்மையான பண பரிவர்த்தனையா நிரூபிக்கப்படணும். சிம்பிளா சொன்னா, நீங்க கிஃப்ட் டீட் வச்சிருக்கீங்கிறது முக்கியம் இல்ல, அந்த பணம் உண்மையாவே ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு போனதுக்கான ஆதாரத்தை நீங்க காட்டணும். அதுதான் முக்கியம். சரி, இவ்ளோ வாதங்களுக்கு அப்புறம் கோர்ட் என்னதான் இறுதி தீர்ப்பு சொல்லுச்சு? இங்கதான் ஒரு ஆச்சரியமான தீர்ப்பு வந்துச்சு. கோர்ட் இது கிஃப்ட் தானோ சொல்லல, கிஃப்ட் இல்லன்னு சொல்லல. அதுக்கு பதிலா இந்த வழக்க சரிபார்ப்புக்காக மீண்டும் கீழ் அதிகாரிகளுக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரங்கள் போதுமானதா இல்ல, அதனால முதல்ல இருந்து முழுசா விசாரிச்சு உண்மையான பண பரிமாற்றம் நடந்திருக்கான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இதிலிருந்தே தெரியுது இல்லையா சட்டம் எவ்ளோ தெளிவான ஆதாரத்தை எதிர்பார்க்குதுன்னு. இந்த இடத்துல நாம ஓனஸ் அப்படிங்கிற ஒரு சட்ட வார்த்தைய புரிஞ்சுக்கணும். ஓனஸ்னா சுமை, அதாவது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு. ஒரு கிஃப்ட் கேஸ்ல இந்த சுமை யாருக்குன்னா அந்த கிஃப்ட வாங்கணுங்களுக்கு தான். அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இது கிஃப்ட் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனா நீங்க தான் இது 100% உண்மையான கிஃப்ட் தான்னு நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும். சரி, இந்த கேஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இனிமே நீங்க ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, இல்ல வாங்கினாலும் சரி, எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஒரு வழிகாட்டி இப்ப பார்க்கலாம். உங்க பரிச பாதுகாத்துக்க இந்த செக்லிஸ்ட ஃபாலோ பண்ணுங்க.
1 சரியா கையெழுத்து போட்டு முறையா தயார் செஞ்ச ஒரு கிஃப்ட் டீட் கண்டிப்பா வேணும். 2 அந்த கிஃப்ட குடுக்கற அளவுக்கு பணம் கொடுத்தவருக்கு நிதி வசதி இருக்குங்கிறதுக்கான ஆதாரம் வேணும். 3 பணம் கைமாறினதுக்கு தெளிவான பேங்க் டிரான்ஸ்ஃபர் ரெக்கார்ட் இருக்கணும். அதாவது செக், பேங்க் டிராஃப்ட் இல்ல ஆர்டிஜிஎஸ் மூலமா பணம் போயிருக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா அந்த கிஃப்ட் கொடுத்தவருக்கு அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு காட்டுற டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும். இந்த 4 இருந்தாதான் உங்க கிஃப்ட் சேஃப். கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் நீங்களே உங்களை கேட்டுக்கங்க. உங்ககிட்ட இருக்கிற ஆதாரம் வெறும் பேப்பரா இல்ல அந்த பணத்தோட முழு பயணத்தையும் சொல்ற ஒரு தெளிவான கதையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஆதாரம் ஒரு கதையை சொல்லணும். அப்போதான் நீங்க வாங்கின பரிசு சட்டப்படி உண்மையிலேயே ஒரு பரிசு.